நமது ராஜகோபால சுவாமியின் திருக்கோவில் பங்குனி பிரம்மோற்சவ திருவிழாவில் 3வது நாளாக பார்த்தீங்கன்னா ஹம்ச வாகனம் என்று சொல்வார்கள். ஹம்சம் என்றால் அன்னப்பட்சி என்று பொருள். இந்த உலகத்தில் யாருமே பூரணமான நல்லவங்களும் கிடையாது, பூரணமான கெட்டவங்களும் கிடையாது. சத்வகுணம், ராட்சச குணம், தாமச குணம் போன்ற சகல குணங்களும் கலந்தது தான் மனிதர்கள். ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உள்ள அந்த நன்மையை மட்டும் கிரகிச்சுக்கணும். நமக்கு தேவையில்லாத விஷயங்களை விட்டுடணும். அப்போ தான் நம்ம மனசு சுத்தமாக இருக்க முடியும். அந்த யாரெல்லாம் தன்னுடைய உலகத்தில் உள்ள நல்ல விஷயங்களை மட்டும் கிரகித்து கொண்டு கெட்ட விஷயங்களை எல்லாம் விட்டுவிட்டு நல்லதையே பார்த்து நல்லதையே பேசி நல்லபடியாக நடந்து அடுத்தவருக்கு நன்மையான உபகாரங்களை செய்கிறார்களோ, செய்து தனது ஹிருதயத்தை சுத்தமாக வைத்துக் கொள்கிறார்களோ, அந்த இடத்தில் பரமஹம்சமாகிய ஸ்ரீ ராஜகோபாலன் அவர்களுடைய மனத்தில் அமர்வான். இதுதான் இந்த அன்னவாகனத்துடைய தத்துவம். அன்னப்பட்சியானது பாலோடு தண்ணி கலந்து வச்சாலும் பாலை மட்டும் எடுத்துட்டு தண்ணியை விட்டுடுமா. அதுபோல நாமும் இந்த உலகத்தில் உள்ள நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு நமது ஹிருதயத்தை சுத்தமாக வைத்துக் கொண்டால் ராஜகோபாலன் நமது ஹிருதயத்தில் அன்னப்பட்சியின் மீது ஆரோகணம் செய்து வருவது போல் நமது மனமாகிய அன்னத்தின் மீது பரமஹம்சமாகிய ராஜகோபாலன் இருந்து நமக்கெல்லாம் வழிநடத்துவான், அருள் புரிவான் என்று தத்துவத்தை விளக்கும்படியாக இந்த அன்னவாகனம். இந்த அன்னவாகனத்தில் ராஜகோபாலன் ராஜ அலங்காரத்தில் நகர்வலம் தனது பக்த ஜனங்களுக்கு அருள்பாலிக்கக்கூடிய அற்புதமான ஒரு உற்சவம் இந்த அம்சவாகனம் என்ற 3வது நாள் அன்னப்பட்சி உற்சவம். இதை ஆர்யாபாய் குடும்பத்தினர் உபயோக ஏற்று மிக அற்புதமாக சீரோடும் சிறப்போடும் நடத்தி வருகிறார்கள். அவர்களுக்கு எல்லாம் அல்ல செங்கமல தாயார் உடனுரை ஸ்ரீ ராஜகோபாலனுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சம் பெற்று நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் எல்லாம் பெற்று வாழ்க்கையில் மேன்மேங்கு வாழ்வாங்கு வாழ்ந்து இந்த உற்சவங்களை தொடர்ந்து கண்டுரல பண்ண எல்லாம் அல்ல ராஜகோபாலன் கிருபாகடாட்சத்தை வேண்டி பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.